அனைவருக்கும் தெய்வீக வணக்கம். நான் உங்கள் கார்த்திக். வெல்கம் டு டிவைன் ரூட் யூடியூப் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது நாளைய தினம் ஜூலை மாதம் 24ஆம் தேதி வியாழக்கிழமை ஆடி மாத குபேர அமாவாசை. மறக்காமல் இதில் ஒரு காய்கறியாவது கட்டாயமாக சமையலில் சேருங்கள். மொத்த முன்னோர்களின் ஆசீர்வாதம் பூரணமாக உங்களுக்கு கிடைக்கும். மறந்தும் இதை மட்டும் சமைத்து விடாதீர்கள். நம்ம யூடியூப் சேனல்ல நாளைய ஆடி அமாவாசையை முன்னிட்டு ஆல்ரெடி சில சிறப்பு பதிவுகளை நம்ம அப்லோட் பண்ணியிருக்கோம். அந்த பதிவுகளை பார்க்காதவர்களுக்காக இந்த வீடியோவோட என் கார்டுல மற்றும் ஐ பட்டன்ல நான் லிங்க் கொடுக்கறேங்க. மேலும் நம்ம டிவைன் ரூட் சேனலுடைய லேட்டஸ்ட் வீடியோஸ் நீங்க செக் பண்ணி பார்த்தீங்கனாலே அந்த பதிவுகள் அவைலபிளாக இருக்கும். இப்ப நம்ம பார்க்க போறது மிக மிக முக்கியமான ஒரு பதிவு. பொதுவாகவே அமாவாசை என்று இந்த காய்கறிகளை சமைக்கலாம், இந்த காய்கறிகளை சமைக்க கூடாதுன்னு நம்முடைய சாஸ்திரங்கள்ல குறிப்பிட்டிருக்காங்க. அதை தாங்க இப்ப நம்ம பார்க்க போறோம். அதிலும் சில சூட்சமமான காய்கறிகளை நாளைய தினம் சமைத்தால் முன்னோர்களுடைய ஆசீர்வாதத்தை சுலபமாக நம்மால் பெற முடியும். அந்த காய்கறிகள் என்னன்றதை இந்த வீடியோல டீடைல்டா நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதற்கு முன்னாடி நம்ம சேனலை இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் அப்லோட் பண்ற எல்லா பயனுள்ள தகவல்களும் உடனடியா உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும். முதலாவதாக அமாவாசை சமையலில் நாம் சமைக்க வேண்டிய முக்கியமான காய்கறிகள் என்னன்றதை பார்க்கலாம். பாகற்காய், பலாக்காய், பிரண்டை மற்றும் வாழைக்காய். இப்ப நம்ம பார்த்த காய்கறிகள்ல குறைந்தபட்சம் ஒரு காயையாவது நாளைய தினம் நீங்க சமையலில் சேருங்க. பாகற்காய் கசப்பான பொருள், அமாவாசை அன்னைக்கு சமைக்கலாமான்னு கேட்டீங்கன்னா கட்டாயமாக சமைக்கலாம். இது சாஸ்திரங்கள்ல நமக்காக கொடுக்கப்பட்டிருக்கிறதுங்க. சோ இப்ப நம்ம பார்த்த இந்த 4 காய்கறிகளில் ஒரு காயை சமைத்தால் கூட போதும். 1000 காய்கறிகளை முன்னோர்களுக்கு தர்ப்பணம் செய்த பலன்கள் கிடைக்கும். வாழைக்காய், வாழைத்தண்டு, வாழைப்பூ மற்றும் வாழைப்பழ நிவேதனம் இவை அனைத்துமே ஆடி அமாவாசைக்கு மிக மிக உகந்தது. அனைத்து மாதங்களில் வரக்கூடிய அமாவாசை என்றும் இப்ப நம்ம பார்க்க போகும் பொருட்கள் பொருந்தும். இருந்தாலும் நாளைய ஆடி அமாவாசை என்று கட்டாயமாக இதை நீங்க செய்யுங்க. அதே போல கீரை வகைகள் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா முருங்கை கீரை மற்றும் அகத்திக்கீரை இந்த இரண்டையும் நம்ம சமையலில் சேர்க்கலாம். மற்ற கீரைகளை அமாவாசை என்று தவிர்க்கணும். சரிங்க, அமாவாசை என்று சமைக்க வேண்டிய மற்ற காய்கறிகளை நம்ம பார்க்கலாம். அவரைக்காய், புடலங்காய், பயத்தங்காய், வாழைத்தண்டு, வாழைப்பூ, வாழைக்காய், சர்க்கரை வள்ளி, சேனைக்கிழங்கு, சேப்பங்கிழங்கு, மாங்காய், பிரண்டை, இஞ்சு, நெல்லிக்காய், மா இஞ்சு, பாரிக்காய், பாகற்காய், மிளகு, கறிவேப்பிலை, பாசிப்பருப்பு, உளுந்தம்பருப்பு, கோதுமை, வெல்லம், வெள்ளை பூசணிக்காய் மற்றும் மஞ்சள் பூசணிக்காய். அமாவாசை சமையலில் நாம் சேர்க்க கூடாத காய்கறிகள் என்னன்றதை பார்க்கலாம். முட்டைகோஸ், நூக்கல், முள்ளங்கி, கீரை வகைகளில் ஆல்ரெடி நம்ம பார்த்ததை போல அகத்திக்கீரை மற்றும் முருங்கைக்கீரையை செய்யலாம். அடுத்ததாக சேர்க்க கூடாதது பீன்ஸ், உருளைக்கிழங்கு, கேரட், கத்தரிக்காய், வெண்டைக்காய், காலிஃபிளவர், ப்ரக்கோலி, பட்டாணி, வெங்காயம், பூண்டு, பெருங்காயம், தக்காளி, கத்தரிக்காய், சௌச்சௌ, சுரைக்காய், முருங்கைக்காய், கோவைக்காய், பீட்ரூட் மற்றும் பச்சை மிளகாய். இப்ப நம்ம பார்த்த காய்கறிகளை தாண்டி சமைக்க கூடாத மிகவும் முக்கியமான ஒன்று அசைவம். அமாவாசை அன்னைக்கு மோஸ்ட்லி யாருமே அசைவம் சமைக்க மாட்டாங்க. சோ நாளைய ஒரு நாள் அசைவத்தை தவிர்ப்பது மிக மிக நல்லது. இப்ப நம்ம பார்த்த தகவல் நிச்சயமாக உங்க எல்லாருக்குமே பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேங்க. மேலும் நாளைய ஆடி அமாவாசையை முன்னிட்டு இன்னும் சில முக்கியமான சிறப்பு பதிவுகள் காத்துக்கிட்டு இருக்குங்க. அடுத்ததாக சில முக்கியமான பணவசியம் மற்றும் நாம் நினைத்ததை நிறைவேற்றி தரக்கூடிய தாந்திரிக பொருட்களை பற்றி பார்க்க போறோம். முதலாவதாக நாம் நினைத்ததை நடத்தி காட்டக்கூடிய ஏறு சிங்கி மூலிகை கட்டை. ஏறு சிங்கி வீட்டில் இருந்தாலே அனைத்து விதமான ஏற்றங்களையும் அது கொடுக்கும். விரதம் இருந்து சாப நிவர்த்தி செஞ்சு இந்த ஏறு சிங்கி மூலிகை கட்டையை நம்ம எடுக்கிறோம். அதீதமான வசிய சக்தியும் ஆகர்ஷண சக்தியும் கொண்டது. இதை எப்படி பயன்படுத்தணும்னு பார்த்தோம்னா ஆண்கள் பெண்கள் யாராக இருந்தாலும் தினமும் வெறும் 5 நிமிடங்கள் இந்த ஏறு சிங்கி கட்டையை உங்களுடைய வலது உள்ளங்கையில ரைட் ஹேண்ட் உள்ளங்கையில பிடிச்சுக்கிட்டு உங்களுடைய முக்கியமான கோரிக்கை அல்லது தேவை எதுவோ அது உடனே நிறைவேறணும்னு மனமுருகி நீங்க பிரார்த்தனை செஞ்சுட்டு வந்தாலே போதும். உங்களுடைய அந்த கோரிக்கை அதிசயத்தக்க வழியில் மேஜிக் போல நிறைவேறும். ஒரு மந்திரக்கோல் போல இந்த ஏறு சிங்கி கட்டை நமக்கு பலனை கொடுக்கும். இதை வீட்டினுடைய பூஜை அறை, தனி பூஜை அறையெல்லாம் இருக்கணும்னு கிடையாதுங்க. வீட்டில் நீங்க சுவாமி படங்கள் வைக்கக்கூடிய இடத்துல இந்த ஏறு சிங்கி கட்டையை நம்ம வைக்கணும். குளிச்சுட்டு சுத்தமா இருக்க நாட்கள் அன்னைக்கு மட்டும் இதை நம்ம பயன்படுத்தினால் போதும். பெண்கள் தீட்டு நேரத்தில் இதை தொடக்கூடாதுங்க. அதே போல அசைவம் சாப்பிட்டுட்டும் இந்த கட்டையை நம்ம தொடக்கூடாது. மிகவும் ஆற்றல் மிக்க புனிதமானது இந்த ஏறு சிங்கி மூலிகை கட்டை.
இரண்டாவதாக நம்ம பார்ப்பது நாம் மனதார ஆசைப்படக்கூடிய விஷயங்களை உடனடியாக நிறைவேற்றி தரக்கூடிய செவ்வந்திக்கல் அமெத்திஸ்ட் ஸ்டோன். இளம் ஊதா நிறத்தில் லைட் வயலட் கலர்ல இந்த கல் இருக்கும். நம்முடைய ஆழமான உணர்வுகளை இந்த பிரபஞ்சத்திடம் கொண்டு செல்லும் ஆற்றல் இந்த செவ்வந்தி கல்லிற்கு உண்டு. ஆண்கள் பெண்கள் யாராக இருந்தாலும் உங்களுடைய வலது உள்ளங்கைக்குள்ள ரைட் ஹேண்ட் உள்ளங்கையில இந்த செவ்வந்தி கல்லை வச்சுட்டு விரல்களால மூடிக்கோங்க. பிறகு உங்களுடைய முக்கியமான கோரிக்கை அல்லது ஆசை எதுவோ அது உண்மையாகவே நிறைவேறிட்டா நீங்க எந்த அளவிற்கு சந்தோஷமா மகிழ்ச்சியா ஃபீல் பண்ணுவீங்களோ அந்த உணர்வு நிலையை அப்படியே நீங்க கொண்டு வரணும். இது செயற்கையாக இருக்கக்கூடாதுங்க. ஒரு உதாரணத்திற்கு நான் சொல்றேங்க, நீங்க சொந்தமாக வீடு வாங்கணும் கட்டணும்னு நினைக்கும் போது உண்மையாகவே உங்களுடைய சொந்த வீட்டை கட்டி அதுல நீங்க வாழுறீங்கன்னா எந்த அளவிற்கு சந்தோஷமா ஃபீல் பண்ணுவீங்களோ அந்த நன்றி உணர்வுடன் கலந்த சந்தோஷமான ஃபீலிங்ஸை அப்படியே நீங்க கொண்டு வரணும். ஒரு 10 லட்சம் ரூபாய் பணம் தேவைப்படுது, நீங்க ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கீங்கன்னா அந்த 10 லட்சம் உங்க கையில கிடைச்சிட்டா நீங்க எவ்வளவு நன்றியுடன் இருப்பீங்களோ சந்தோஷத்தை வெளிப்படுத்துவீங்களோ அதை உண்மையாகவே நீங்க ஃபீல் பண்ணணும். இது போல உங்களுடைய எந்த கோரிக்கையாக இருந்தாலும் சரி, இதே போல நீங்க கற்பனை செய்யும் போது அந்த கோரிக்கை அதிசயத்தக்க வழியில் நிறைவேறும். மூன்றாவதாக நாம் பார்ப்பது நிறைய மகத்துவங்களை உள்ளடக்கிய தூய ஸ்படிக கற்கள், கிளியர் கிறிஸ்டல் குவார்ட்ஸ். ஆண்கள் இதை ஷர்ட் பாக்கெட்ல நம்ம வச்சுக்கலாம், பெண்கள் ஹேண்ட்பேக்ல நீங்க வைக்கலாம். ஒரு நல்ல தெய்வீக கவசத்தை தரக்கூடியது இந்த ஸ்படிகக்கல். இந்த கல்லை நம்ம எடுத்து பார்த்தோம்னா அதற்குள்ள இயற்கையான பிளவுகள் வீரல்கள் நமக்கு தெரியும். ஆன்மீக ரீதியாக நிறைய மகத்துவங்கள் கொண்டது இந்த ஸ்படிகக்கல். உங்களுக்கு நேரம் கிடைக்கும் போதெல்லாம் இந்த கல்லை உங்களுடைய வலது உள்ளங்கையில ரைட் ஹேண்ட் உள்ளங்கையில வச்சுட்டு விரல்களால மூடி அமைதியா நீங்க உட்கார்ந்தாலே போதும். ஒரு நல்ல பாசிட்டிவ் வைப்ரேஷனை நீங்க ஃபீல் பண்ணுவீங்க. கண் திருஷ்டி, ஏவல், பில்லி, சூனியம் மற்றும் போட்டி பொறாமைகளால் ஏற்படக்கூடிய எதிர்மறை ஆற்றல்கள்னு எதுவுமே உங்ககிட்ட நெருங்கவே முடியாது. நீங்க ஏதோ மந்திர ஜபம் செய்றீங்க, நாம ஜபங்கள் செய்றீங்கன்னா அந்த நேரத்துல கூட இந்த கல்லை உங்க கையில வச்சுட்டு அந்த மந்திரங்கள் நாம ஜபங்கள் சொல்லும் போது அதற்கு பல மடங்கு அதிகமான பலன்கள் கிடைக்கும். இந்த கல்லை நேரம் கிடைக்கும் போதெல்லாம் நீங்க கையில வச்சுக்கிட்டாலே போதும், அதனுடைய பலன்களை சுலபமாக பெறலாம். ஒரு இன்டர்வியூக்கு நீங்க போறீங்க அல்லது யார்கிட்டயாவது உதவிகள் கேட்க போறீங்கன்னா அந்த நேரத்துல இந்த கல்லை நீங்க எடுத்துட்டு போங்க. நீங்க செல்லும் இடமெல்லாம் உங்களுக்கு வெற்றிகள் குவியும். இன்னும் நிறைய மகத்துவங்கள் இந்த ஸ்படிக கல்லிற்கு இருக்குங்க. அடுத்ததாக நாம் பார்ப்பது உறவு முறைகளில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை தீர்க்கக்கூடிய ரோஸ் குவார்ட்ஸ்கள். ரிலேஷன்ஷிப்ல இருக்கக்கூடிய ப்ராப்ளம்ஸை சால்வ் பண்ணக்கூடியது. எவ்வளவு பெரிய மனஸ்தாபம் விரோதம் காரணமாக நீங்கள் விரும்பும் நபர் உங்களை விட்டு பிரிந்திருந்தாலும் கூட அந்த நபர் தானாக உங்ககிட்ட வந்து பேசுவாங்க. கணவன் மனைவி, உண்மையான காதலர்கள், நண்பர்கள், நெருங்கிய உறவினர்கள்னு உங்களுக்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய அத்தனை உறவுகளுக்கும் இந்த கல்லை நீங்க பயன்படுத்தலாம். ஒரு ஆபீஸ்ல நீங்க ஒர்க் பண்றீங்க, அங்க இருக்கக்கூடிய உயரதிகாரி உங்களுடைய உழைப்பை மதிக்க மாட்டேங்கிறாங்க, உங்களை சரியா நடத்த மாட்டேங்கிறாங்கன்ற பட்சத்துல அவர்களுக்காகவும் இந்த கல்லை நீங்க யூஸ் பண்ணலாம். இந்த கல்லை பயன்படுத்துவது மிகவும் சுலபமானது தாங்க. ஆண்கள் பெண்கள் யாராக இருந்தாலும் உங்களுடைய வலது உள்ளங்கைக்குள்ள ரைட் ஹேண்ட் உள்ளங்கையில அந்த கல்லை வச்சுட்டு விரல்களால மூடி அந்த குறிப்பிட்ட நபருடைய பெயரை சொல்லி வசி வசின்னு சொல்லணும். உதாரணத்திற்கு அந்த நபருடைய பெயர் ராஜான்னு இருக்கிற பட்சத்துல ராஜா வசி வசி, ராணின்னு இருக்கிற பட்சத்துல ராணி வசி வசி. இது போல ஒரு நாளைக்கு 10 நிமிடங்கள் நம்ம சொல்லணும். 48 நாட்கள் தொடர்ந்து நம்ம சொல்லும் போது அந்த குறிப்பிட்ட நபர் அவங்களாகவே உங்ககிட்ட வந்து அன்பாக பேசுவாங்க. இப்ப நம்ம பார்த்த பொருட்களுடன் இன்னமும் சில முக்கியமான தாந்திரிக பொருட்கள் இருக்குங்க. இவை அனைத்தையும் வியாபார நோக்கத்திற்காக நம்ம செய்யறது கிடையாதுங்க. தேவைப்படுறவங்களுக்கு ஒரிஜினலான இந்த தாந்திரிக பொருட்கள் கிடைக்கணும், அதன் மூலமாக நல்ல பலன்கள் பெறணும்ன்றதுக்காக தாங்க இந்த முயற்சியை நம்ம எடுத்திருக்கோம். ஒவ்வொரு மாதமும் அமாவாசை, பௌர்ணமி மற்றும் சில குறிப்பிட்ட விசேஷ நாட்கள்ல இந்த பொருட்களை வராகியம்மன் கிட்ட வச்சு பூஜை செஞ்சு நம்ம கிளைண்ட்ஸ் கிட்ட கொடுக்கறதுனால இதனுடைய பலன்கள் பல மடங்காக பெருகி நமக்கு கிடைக்குதுங்க. இந்த தெய்வீக பொருட்கள் வேணும்னு நினைக்கிறவங்க இப்ப நம்ம டிஸ்பிளேல தெரியக்கூடிய இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்க வாட்ஸ்அப்ல இருந்து ஜஸ்ட் ஒரு மெசேஜ் மட்டும் அனுப்பினாலே போதும். நம்ம டீம்ல இருக்கிறவங்க உங்களுக்கு தேவையான தகவல்களை கிளியரா கொடுத்துருவாங்க. இந்தியாக்குள்ள இருக்கிறவங்களுக்கு கொரியர் சார்ஜஸ் கிடையாதுங்க. வெளிநாடுகள்ல இருக்கிறவங்களுக்கு மட்டும் தனியாக கொரியர் சார்ஜஸ் உண்டு. தேவைப்படுறவங்க நீங்க ஆர்டர் பண்ணிக்கலாம். சரிங்க, அவ்வளவுதான் இந்த பதிவு. நிச்சயமா உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேவைப்பட்டுச்சுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. அடுத்ததா இன்னொரு முக்கியமான தலைப்போட நான் உங்களை சந்திக்கிறேன். என்றும் அன்புடன் கார்த்திக். நன்றி.